உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆமென். பிசாசுக்கும் இயேசுவை பிடிக்காத யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆமென். யூதர்கள் நினைச்சாங்க, நான் தான் மேசியா, நான் தான் பிதா, மோசே எனக்கு சின்னவன், சாலமோன் எனக்கு சின்னவன், தாவீது எனக்கு சின்னவன், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இந்த இயேசு திரிஞ்சிட்டு கிடந்தாரு. நல்ல வேலை இந்த ஆளு கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. வெள்ளிக்கிழமை அடித்தாங்க, சனிக்கிழமை அணைச்சி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. ஆவிக்குரிய கூட்டம், பிரதான ஆசாரியர்கள், அண்ணா, காய்பா, ஆவிக்குரிய பாஸ்டர்ஸுங்க, லீடர்ஸ் எல்லாம் நினைச்சாங்க, நம்மளை மிஞ்சி என்னன்னா பிரசங்கம் பண்ணாண்டா அவன், பா கதை முடிஞ்சிச்சுரா சாமி, கதை முடிஞ்சிச்சு. ரோமர்களும் நினைச்சாங்க, நம்ம சிஸ்டத்தை விட பெரிய சிஸ்டத்தை அவன் பிரசங்கம் பண்ணானே, நம்ம ராயன் எதெல்லாம் சிறந்தவர்னு நம்ம சட்டம் சொல்லுதோ அதை விட இந்த ஜீசஸ் சிறந்தவர்னு பிரச்சாரம் பண்ணனா, அவன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சனிக்கிழமை வரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பரிகரிக்கப்பட்ட மரணம் என்கிற சத்துரு கூட சந்தோஷமா இருந்தான். என்னென்ன பண்ணுனாயா இந்த ஜீசஸ், க்ளோஸ் பண்ணியாச்சு, கதையெல்லாம் என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. சிலுவையில் உயிர் போயிருச்சு, கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, புதைச்சாச்சுனாலே இந்த உலகத்துக்கு என்ன அர்த்தங்க, ஒரு ஆள் புதைச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம், அவ்வளோதான், அந்த ஆளுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு. நோட்டீஸில், வால் போஸ்டில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டஸில், இமயம், ஒரு ஆள் செத்துட்டாருன்னு என்ன சொல்கிறாங்க, இமயம் சரிந்தது, சரிந்தது. ஆமாம், மனுஷன் செத்தா அவனுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு இமயம், ஒரு சகாப்தம் முடிந்தது, ஒரு சகாப்தம் முடிந்தது, ஒரு இமயம் சரிந்தது, அப்படியெல்லாம் டயலாக் விடுறாங்கல்ல. பிசாசு நினைச்சான் அந்த இயேசுடைய எல்லா சகாப்தமும் முடிஞ்சிச்சின்னு நினைச்சான். இப்படிப்பட்ட எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல தான் வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அப்பாவுனுடைய ஸ்பெஷலே என்ன தெரியுமா, டே நான் இதுல தான்டா ஸ்பெஷலே அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம ஏசப்பாவுடைய ஸ்பெஷலே என்ன தெரியுமா, எல்லாம் முடிஞ்சு போன ஒன்றை திரும்பவும் பிரம்மாண்டமாக மாற்றுகிறவர். இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை வேளையில நீங்க என்னென்ன கேள்விகளோடு வேதனையோடு நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், உன் வாழ்க்கையில எதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சுன்னு நீ நினைக்கிறியோ அதையெல்லாம் பிரம்மாண்டமாய், மிகப்பெரிய பிரபல்யமாய், பிரசித்தியமாய் நான் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் முடிந்தது என்று என்னை கல்லறையில் போட்டு அடைத்தது, அடைத்த எல்லா அதிகாரத்துக்கும், ஆதிக்கத்துக்கும், அதிகார வர்க்கத்துக்கும், தேசங்களுக்கும் நான் சொன்ன ரிசல்ட் என்னன்னா, நான் முடிந்ததல்ல, நான் பிரமாண்டம். ஆமென். உயிர்த்தெழுந்த தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு மட்டும் உயிர் தெழுன்னு நினச்சிக்கிங்களேன், இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் எப்படி இருந்திருக்கும்? நான் தம்பியும் நானும் அதை டிஸ்கஸ் பண்ணேன். இயேசு உயிர் தெழுல 33 வருஷம் நல்லா ஊழியம் பண்ணார். கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணுறாரு? நல்லா ஊழியம் பண்ணார், ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சார், நல்ல போதனை பண்ணார். அப்புறம் சிலுவையில் அவரை அடித்தாங்க, அவரை புதைச்சிட்டாங்க. இதோட ஜீசஸுடைய ஸ்டோரி முடிஞ்சிருச்சு, கல்லறையோட முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? தோத்து போன ஒரு கூட்டம் மட்டும் இயேசுவை பின்பற்றி இருக்கும்.
இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு தானே. வாழ்க்கையில் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் வந்தவனுக்கு ஒவ்வொரு விதமான மதங்களை தனக்கு சொந்தமாக அவன் எடுத்துக்கிறான். குடும்பத்தில் தோல்வி அடைஞ்சவன் யார புத்தரை தான் மதமாக எடுத்துக்கிறான் இல்லைங்களா. மக்களால் விரக்தியானவங்க அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக எடுத்துக்கிறாங்க. வாழ்க்கையில் 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுன்றவங்க அவங்க ஒரு கடவுளை எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது பயந்த சுபாவமாக இருக்கிறவங்க அவங்க என்னன்னா ஜீசஸை எடுத்துக்கிறாங்க. ஜீசஸ் தான் என் கடவுள். ஏன்னா ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, சிலுவையை பார்க்குறாங்க, சிலுவை படத்தை பார்க்குறான். வாழ்க்கையில் தோத்து போன ஒரு மனுஷன் பார்க்குறான், இயேசுவை அடிக்கிறாங்க, இயேசுவை குத்துறாங்க, அவர் வாய் பேசவே இல்லை, அமைதலாக இருக்கிறாரு. என்னையும் இந்த உலகம் அப்படி தானே அடிக்குது, அப்போ இந்த இயேசுவை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறான். அவன் பார்க்கறதையும் கேட்கறதையும் வச்சு ஒரு மதத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இல்லைங்களா. அப்போ சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதோடு இயேசுவினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருந்தா கிறிஸ்தவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பா நம்மலாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்கப்பா, இயேசு ஒரு நல்ல மனிதன், இந்த பூமிக்கு வந்தாரு, எல்லாருக்கும் நல்லது செஞ்சாருப்பா, அன்புக்கு அவரு தான்ப்பா உதாரணம், உதவிக்கு அவரு தான்ப்பா, நல்ல மனுஷன்தான், சிலுவையில் அவரை கொன்னுட்டாங்க, நல்லவனா வாழ்ந்தா உன்னை உலகத்துல கொன்றுவாங்கப்பா. கிறிஸ்தவ மதம் இப்படி முடிஞ்சிருக்கும். இயேசு சொன்னார், ஒரு கன்னத்துல அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டு. கிறிஸ்தவம் நம்ம அடி வாங்கணும், வாழ்க்கையில நம்ம தோத்து போகணும், ஜெயிக்கணும்ன்றது நமக்கு இல்லப்பா, ஜெயம்ன்றதே ஒரு தவறுப்பா. இயேசு ஜெயிக்கல, அவரு சிலுவையில செத்துட்டாரு. அப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே சாவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்பா. அப்படி முடிஞ்சிருக்கும். ஏற்கனவே கிறிஸ்தவம் என்னதான் சொல்லுது, இயேசுவுக்காக நீ சாகணும், இயேசுவுக்காக உயிரை கொடுக்கணும்னு சொல்லுது. அதுல வேற அங்க கல்லறையோட முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த போதனை இன்னும் வல்லமையா ஆக்கியிருப்பாங்க. சும்மாவே உயிர் தெளிந்த ஆண்டவரை அறிஞ்சவங்களே இன்னைக்கு ஆண்டவருக்காக இந்த வியாதியை நீ சகிக்கணும், இந்த கஷ்ட பாதையில போகணும், உன்னை இவ்வளவு கஷ்டத்துல நடத்துறாருன்னு ஆண்டவர் அதுல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருலாம் சொல்றாங்க இல்லையா. ஆனா இயேசுடைய மரணம் அந்த கல்லறையோட முடிஞ்சிருந்துச்சுன்னா இதை விட கிறிஸ்தவம் இன்னும் நெகட்டிவ் மதமா மாறி இருக்கும். ஆனா நல்ல வேலை அங்க முடியலையே. ஆமென். ஆமா, எங்கே கேட்ட மாதிரி இருக்குதா, அங்க முடியல, அங்கதான் துவங்குது. கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில உயிர் தெழுதல் ஏன் அவசியமானது அப்படின்றத ஒரு கேள்வியோட உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயிர் தெழுதல் ஏன் அவ்வளவு அவசியம்? உயிர் தெழுதல். ஆமென், ஆமென். எவ்வளவோ போதிச்சாலும் இன்னும் இந்த உயிர் தெழுதலை குறித்து போதிச்சு முடிக்கவே முடியல. 18 வருஷமா இந்த ஊர்ல போதிக்கிறேன், இதுக்கு முன்னாடி வேற ஊர்ல இருந்தோம், ஆனாலும் அதை போதிச்சு முடிக்கவே முடியல. அவ்வளவு காரியங்கள் உயிர்த்தெழுதல் இருக்கு. உயிர்த்தெழுதல் ஏன் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. ஆமென், ஆமென். ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆமென். ஒருத்தர் இப்படியே சொன்னாரு, கிறிஸ்தவத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்தவம் என்பது ஏதோ தண்ணி ஊத்தி வளர்ந்ததல்ல, இயேசுவின் ரத்தத்தை ஊத்தி 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவினால் வளர்க்கப்பட்ட ஒரு சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி ரத்தத்தினால உங்களை என்னையும் வளர்த்து எடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். ஆமென், ஆமென். அங்கிருந்து தான் புதிய உடன்படிக்கை துவங்குது. எல்லா சத்தியங்களும், வல்லமைகள், அதிகாரங்கள்
எல்லா உயர்வுகள், அற்புத அடையாளங்கள் எல்லாமே ரிசரக்ஷன்ல இருந்து தான் உருவாகுது. ஆமென். ஆமென். கல்லறை மட்டும் வெடிச்சு செதறல, கிறிஸ்தவத்தினுடைய வல்லமையும் பூமாய் வெளியே வந்துச்சு. ஆமென். 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார். ஆமென். ஆனா முடிக்க முடியுமான்னு தான் தெரியல. நான் எத்தனை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், எத்தனை பேசுவேன். நான் ஒண்ணுமே மொட்டையா பேசுறேன், எவ்வளவு முடிதோ பேசுறேன். ஆமென். ஆமென். ஆமா. உயிர்த்தெழுதல் ஏன் அப்படின்னா, உங்களையும் என்னையும், தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? ஆமென். உங்களை சம்பூரணமாக, பரிபூரணமாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கு தான். உயிர்த்தெழுதல் என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் உறுதியாக இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் உறுதியாக இருக்கிறது. ஆமென். ஆமென். ஆமா. முதல்ல இந்த பாயிண்ட் எந்த பாஸ்டரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆசீர்வாதத்தின் the blessing confirm அங்க. ஆமென். ஆமென். ஆமா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 நீங்க பாத்தீங்கன்னா, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு மரணம் அடைந்து, முதலாம் உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, மோசேயினுடைய உடன்படிக்கையில, உடன்படிக்கையின் காலத்துல பாவம் அக்கிரமங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு வருவதற்கு முன்பு இந்த உலகத்துல எவ்வளவு கொடுமையான பாவத்தில் அடிமையாக வாழ்ந்தார்களே, அந்த உடன்படிக்கையில வாழ்ந்த நீங்களும் நானும் ஒட்டுமொத்த மக்களையும் பாவ நிவர்த்தி செய்யும்படியாக, பாவ நிவர்த்தினா எத்தனை பேருக்கு புரியுது? பாவத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கும்படியாக. ஆமென். ஆமென். பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, அதாவது இயேசு சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை, நியாய பிரமாணத்தின் வாழ்க்கையாக இருந்தது. அந்த வாழ்க்கையில பாவத்திற்கு பரிகாரம் இல்லை, நீதிமான் ஆக முடியவில்லை, பரிசுத்தவான் ஆக முடியவில்லை, ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனால் இதற்கு எல்லாமே அந்த இடத்துல ஊழியம் நடந்தது. பரிசுத்தமாக்குவதற்கு ஊழியம் நடந்தது, நீதிமானாய் மாற்றுவதற்கு ஊழியம் நடந்தது, பாவ பரிகாரத்துக்கு ஊழியம் நடந்தது, ஆசீர்வதிப்பதற்கான ஊழியம் நடந்தது. ஆனால் எதுவுமே பலிக்கவில்லை, நிவர்த்தியாகவில்லை, போக்க முடியவில்லை. இதை அறிந்துதான் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் மரணம் அடைந்து. நீங்க உங்க பைபிள்ல கோடு போடுவீங்க தானே? நீங்க கோடு போட வேண்டிய இடம், ரவுண்டு போட வேண்டியதோ என்ன போடணுமோ, அவர் மரணம் அடைந்துன்ற அந்த வார்த்தையை நீங்க பிடிக்கணும். அவர் மரணம் அடைந்து. அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமா. இவ்வளவு காலம் இருந்து நீங்க அவர்னா எவருன்னு தெரியலனாக்கா, நான் திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி 19 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நான் ஆரம்பிக்கணும். ஆமென். ஆமா. இயேசு மரணம் அடைந்து. ஏன் இயேசு மரணம் அடைந்தாரு? பழைய உடன்படிக்கையில நீதிமானாக முடியல, பரிசுத்தவானாக முடியல, பாவத்துக்கு பரிகாரம் இல்ல, ஆசீர்வாதத்தை பெற முடியல. ஆனா எல்லாமே ஊழியங்க, இதுக்கெல்லாம் ஊழியம் நடக்குது, பரிகாரம் நடக்குது. ஆனால் எதையும் பெற முடியவில்லை என்று அறிந்து உனக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கைகளை தட்டி ஓ ரபா சந்தரா தியாரமா ஹalleluya. ஆமென். மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் யாரு? டைம் போனாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா நிதானமா பேசுறேன். இன்னும் நமக்கு வாழ்றதுக்கு நிறைய நாள் இருக்குது, இன்னும் நிறைய ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. பொறுமையா பேசுவோம்.
அழைக்கப்பட்டவர்கள். அடுத்த வார்த்தை அது யாருங்க? நம்மதான். நாம் தான் ஆமென். அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தாரு? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட நமக்காக. இயேசுவை நீங்கள் எதற்காக ஏற்றுக்கொண்டீர்கள்? இயேசு உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றினதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களை அவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும், ஆமென், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றும்படியாக அழைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, அது மட்டுமல்ல, அந்த நித்திய சுதந்திரத்தை, அந்த வாக்குத்தத்தம் என்பது நித்தியமான சுதந்திரம். வாக்குத்தத்தம், இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னைக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா இன்னையோட அந்த வாக்குத்தத்தம் முடியல. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நான் உனக்கு அற்புதம் செய்வேன் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பேசுறாரு. சர்ச்சு முடிஞ்ச உடனே எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இனிமே அந்த வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு இனிமே வேற வாக்குத்தத்தங்களை தான் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவாருன்னு கிடையாது. ஒரே வாக்குத்தத்தமா இருக்கும், அது உன் வாழ்க்கையில 1000 முறை நிறைவேறும். வேதத்துல எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் பல 1000 முறை, பல லட்சக்கணக்கான முறை உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கும், கிரியை செய்து கொண்டே இருக்கும், உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்பது நித்தியமான சுதந்திரம், நித்தியமான உனக்காக சுதந்திரமாக இருக்கிறது. நீதான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த சபைக்கு என்னால் முடிந்த அளவிற்கு உண்மையான சத்தியங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு புதிய கலாச்சாரத்தை, இதயம் சுகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிற போதனையை நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். அதனால நான் சந்தோஷப்படுறேன், பெருமை இல்லை. இன்னும் நான் எவ்வளவு ஆழமா, எவ்வளவு ரெஸ்க் எடுத்து உங்களுக்கு போதிக்கணுமோ அவ்வளவு போதிக்கிறதுக்காக என் பாடியை நான் ஆண்டவருக்கு நான் சரண்டர் பண்ணுறேன். முதுகு வலிச்சாலும் பரவாயில்ல, தூக்கம் போனாலும் பரவாயில்ல, என்னால் எவ்வளவு ரிசர்ச் பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு அதை செஞ்சு என் மூளையை போட்டு கசக்கி உங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் நான் கொண்டு வருவேன். ஆமென். ஆண்டவருக்காக அதை செய்வேன். ஆமென். அதை செய்யறதுனால எனக்கு ஒரு லாபம் இருக்குது. அவர் என்னை அற்புதமா என்னை நடத்துறாரு. அவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க எனக்குள்ள அந்த ஆரோக்கியத்தை, சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் உணர்றேன், அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அந்த இன்னைக்குதான் இந்த செய்தியை நீங்க கேக்குறீங்க. ஆனா ஒரு வாரமா இந்த செய்தியோடய நான் வாழ்றேன். ஒரு தேவ செய்தியோட 6 நாள் வாழ்ந்து 7வது நாள் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்பனா எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பேன் இந்த வார்த்தையோட. ஆமென். 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 6 நாள் இந்த செய்தியை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறதுனால நான் ரொம்ப அசால்ட்டா உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணல, பயத்தோட தான் பிரசங்கம் பண்றேன். 19 வருஷங்கள் ஆனாலும் தேவ செய்தி வரும்போது, ஆராதனை வரும்போது ஒரு பயம் வருது. இன்னுமே அந்த ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஒரு பயம் வருது. இன்னைக்கு இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணாலும் இதை நான் கரெக்டாக பேசிடுவேனா அப்படின்ற ஒரு பயம் உள்ள வருது. ஆனால் உங்களுக்கு நான் பயப்படுற மாதிரி தெரியல தானே? அதுதான் கிருபை. ஆமென். ஆமாம். இப்போ பாருங்க, இயேசு நமக்காக மரணம் அடைந்து நம்மை வாக்குத்தத்தத்திற்காக அழைத்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு நித்திய சுதந்திரவாளியாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். அதுதான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்.
பழைய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யாரு? தேவனும் தேவன். ஒரு மத்தியஸ்தர்னா என்னன்னா, நானும் தம்பி மகியும் இருக்கிறோம்னா அவர் ஜனம், நான் தேவன் ஸ்தானத்தில் இருக்கிறேன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் வரணும்னா நடுவில் ஒருவர் இருக்க வேண்டும். மோசே இருந்தார் பழைய உடன்படிக்கையில். மோசே ஜனங்களின் பிரதிநிதியாகவும் மோசே இருந்தார். புதிய உடன்படிக்கையில் மத்தியஸ்தராக யார் தெரியுமா இருக்கிறா? தேவன் இந்த பக்கத்தில் இருக்கிறார், ஜனங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறார்கள். நடுவிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய உயிர் தெழுந்த யூத ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோசே பலவீனமானவன், கோபக்காரன். மோசே பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தன். மோசே என்னதுங்க? பலவீனமானவன், கோபக்காரன், திக்குவாய், மந்த நாவு, 3 பொண்டாட்டிக்காரன். ஆனா நமக்கும் மத்தியஸ்தரா இருக்கிறாரு யாருங்க? ஒரே கற்புள்ள புருஷன், ஒரு பலவீனம் இல்லாதவர், தன்னையுடைய ரத்தத்தையே சிந்தினவர். அவரால் ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்ல மாட்டார். மரணத்தை ஜெயித்தவர் மோசே. மரணத்தை ஜெயிக்கலாம், அவன் மரித்து போன மத்தியஸ்தன். எத்தனை பேருக்கு இந்த இயேசு என்கிற மத்தியஸ்தரோட இருக்கிற உடன்படிக்கையில நீங்க இருக்கிறீங்க? ஆமென். இயேசுவினுடைய அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் உனக்குள்ள இருப்பாரானால் உனக்காக தான் வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், அது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் நீ தான் சுதந்திரவாளி. ஆமென். எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு உறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதானா? எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க உறுதியானவர்கள், சுதந்திரவாளிகள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும் பாருங்க, 16வது வசனம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அப்பாவுடைய ஒரு அப்பா செத்தவன புள்ள கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு அப்பாவுடைய டெத் சர்டிபிகேட் வாங்குறான். ஏன்? அதில் ரொம்ப அவசியமா இருக்கிறான். அந்த அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்னா இன்னொரு ஒய்ஃபுக்கு பிறந்தவன் போயிட்டு அவன் முந்தி திருட்டுத்தனமா எல்லா வேலையும் பண்ணுவான். ஏன்? அப்பாவுடைய சொத்தை எடுக்கணும். டெத் சர்டிபிகேட் யார் கையில் இருக்குதோ அவங்களுக்கு தான் சொத்து அப்படின்ற மாதிரி அவன் திருட்டுத்தனமா கவர்மெண்ட்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவதற்கான, பெற்றுக்கொள்வதற்கான எல்லாமே உங்களுக்கு அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தின் உறுதி உங்களுக்கு உண்டு. ஏன் தெரியுமா உண்டு? இயேசு உங்களுக்காக மரித்தார். ஆமென். ஆமென். மரணத்திலே மரண சாசனம், உயில். மரண சாசனம் என்னங்க? உயில். அவர் மரிக்கும் போது உயில் எழுதிட்டாரு. என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும், என் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், இயேசு ஆசீர்வாத உயில் பத்திரத்தை எழுதுவதற்கு அவர் தகுதியானவரா? அங்கதான் கேள்வி. அப்படியா? இயேசுவை கொண்டுதான் உலகம் படைக்கப்பட்டது. இயேசுவுக்கு என்றுதான் உலகம் படைக்கப்பட்டது. அதனாலதான் இயேசுவை கொண்டுதான் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. யார் மூலமா உலகம் படைக்கப்பட்டுச்சோ, யாருக்காக உலகம் படைக்கப்பட்டுச்சோ அவரால் மட்டும்தான் இந்த உலகத்தை சரி செய்ய முடியும். அதனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அதனாலதான் மனிதனுக்காக மரித்தார். அதனாலதான் மனிதனுக்காக உயிர்த்தார். அவர் மரிக்கும் பொழுது அவருக்காக படைக்கப்பட்ட அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, வல்லமைகளை, அபிஷேகத்தை, கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் உயில் பத்திரமாக எழுதி கையெழுத்தை போட்டார். ஆமென். எத்தனை பேர் நேரம் கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கணும்? நீங்க சொல்லல.
இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டலான் இருக்கிறேன். டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொலோசியர் எடுங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையிலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க ஆசீர்வாதம்லாம் யார் கையில இருந்துச்சு? சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதம்லாம் யார் கையில இருந்துச்சு? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தடை பண்ணப்பட்டு யார் கையில யார் பறிச்சிருந்தா? உங்க வாக்குத்தத்தங்கள், உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய முற்தகப்பன் ஆதாமும் ஏவாளும் பிசாசு கிட்ட இழந்துட்டாங்க பாவம் செஞ்சு. அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாவம் செஞ்சதுனால பிசாசு கையில இருக்குது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் அதுதாங்க போட்டிருக்குது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தார். கையெழுத்தை அவர் ரத்தத்தினால அழிச்சிட்டாரு. ஆமென். பிசாசு சொல்றான் ஜீசஸ் கிட்ட, நீ இந்த ஜனங்களை விடுதலையாக்கி இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க இந்த பூமிக்கு வந்துட்டா நான் விட்டுருவேனா? உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய பிள்ளைகள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் என் கையில இழந்துட்டாங்க பாரு, இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றாரு. ஜீசஸ் சொன்னாரு, மனுஷன் பாவம் செஞ்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தது உண்மைதான். ஆனா இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த பத்திரத்தில் இருக்கிற உன் கையெழுத்த, ஆதாமுடைய கையெழுத்த, நான் அதை கொலைச்சு போடுறத, அதை அழிச்சு போடுறதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சிலுவையில போய் ரத்தம் சிந்தி உயிரோடு எழும்ப போறேன். அந்த இடத்துல தாங்க கையெழுத்தை குலைத்தார். கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிசாசு தடை பண்ணி வச்சிருந்தான். அவன் சொல்றான், இந்த வசனத்தெல்லாம் இவங்களுக்கு நீங்க நிறைவேற்ற முடியாது. கவனிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தெல்லாம் இவங்களுக்கு நீங்க நிறைவேற்ற முடியாது. ஆதாம் ஏவாளுடைய கையெழுத்து எனக்கு போடப்பட்டிருக்குதுன்னு பிசாசு சொன்னான். அந்த எல்லா கையெழுத்தையும் நான் என் சொந்த ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியான என்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால, மாம்சத்தினால, சிலுவையில உயிர்த்தெழுதலின் மூலமா அந்த கையெழுத்தை கொலைச்சி நான் ஒரு கையெழுத்து போடுறேன். என் மரணத்தின் மூலமா ஒரு உயில் எழுதுறேன். நான் ஒரு புது பத்திரத்தை உண்டாக்குறேன் மக்களுக்கு. இப்ப நான் சொல்றேன், பிசாசு முதல்ல சொன்னால, உன்னால எந்த வாக்குத்தத்தத்தையும் உன் வாழ்க்கையில நீ சொந்தமா மாத்த முடியாது. உன் அப்பா ஆதாம் ஏவாள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு பிசாசு முதல்ல உங்ககிட்ட சொன்னால. இப்ப இயேசு சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பிசாசு கிட்ட இருந்து நான் மறிச்சு மரண சாசனத்தின் மூலமாக, உயிர் மூலமாக உனக்கு புதிய பத்திரத்தை நான் உன் கையில தரேன். அந்த மரணம் என்கிற பிசாசை நான் அழித்து விட்டேன், கொன்று விட்டேன். இனி எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீ சுதந்தரிக்க முடியும். எல்லா வாக்குத்தத்தையும் உனக்கு செய்து முடித்து விட்டேன். எல்லாம் முடிந்தது. காம் கதமோகியா, கைகளை தட்டி ஆமென், ஆமென். நான் இது சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இயேசு அப்பா பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாருன்னு நினைச்சிங்களேன். அப்பா எனக்கு என்னப்பா சொத்து, எனக்கு என்னப்பா சொத்துன்னு எல்லாம் பிள்ளைங்க நிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த காடு உனக்குடா, இந்த காடு உனக்குடா, இந்த காடு உனக்குடா, இந்த வீடு உனக்குடா, அந்த வீடு உனக்குடா, இத்தனை பவுன் உனக்குடா, இவ்வளவு பணம் பேங்க்ல வச்சிருக்கிறேன், உனக்கு இத்தனை லட்சம்டா அப்படின்னு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு செத்துடுறாரு. அப்பாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொத்தெல்லாம் பிரிக்கிறீங்க. திரும்பவும் வீட்டில் உயிரோடு வந்து உக்காந்தாக்கா அவர் உங்களுக்கு சொன்ன சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. அவர் தான் செத்தாதான் அந்த உரிமை. இயேசு செத்து அவர் அந்த சரீரத்தின்படியே உயிர் தெழாமல் உயிர் தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு வந்தார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? செத்து நான் அப்படியே வந்தேன்னா நான் உனக்கு செஞ்சு முடிச்ச வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறாது. ஏன்னா மரிச்ச உயிரை எழுதிட்டு அவர் மறிச்சிட்டாதான் பிள்ளைங்களுக்கு அந்த வாரிசு, அந்த சொத்துக்கு அவர் உரிமையாளராக மாற முடியும். அதனால மரித்த சரீரத்தோடு அவர் வராமல் உயிர் தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு வந்தார். ஏன் தெரியுமா வந்தாரு? என் மரணத்தின் மூலமாக எனக்கென்று இருந்த எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுத்தேன். அதையெல்லாம் நான் கொடுத்தாலும் அதை எப்படி நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியாது. எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரியாது. மகிமையின் நம்பிக்கையாக உயிர் தெழுந்த தகப்பனாக உனக்குள் வாசம் பண்ணி அவைகள் எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். இதெல்லாம் உனக்கு தெய்வீக சுகம், உன்னுடைய உரிமை, ஆசீர்வாதம் உன்னுடைய உரிமை. இந்த பூமியில வாழ்ற நாட்களில் உனக்கு ஒரு சொந்த இடம் உனக்காக நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். வீடை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். உன் பிள்ளையை உனக்கு கற்பத்தின் கனியை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். உனக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை செய்து முடிச்சிருக்கிறேன் சொல்லி ரிமெம்பர் பண்ணி கொண்டே இருக்கிறார், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். எதெல்லாம் நான் உனக்கு செஞ்சு முடிச்சேன், இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? ஆமென். நான் இதை 2 செகண்ட்ல சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்ஸுக்கு போயிடுவேன். உங்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 17வது வசனம். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. மரண சாசனத்தை ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு எழுதிட்டு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிள்ளை அந்த சொத்தை எடுக்கிறதுக்கு அவன் யோசிப்பான். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கு அனுபவிக்க அவனுக்கு பலன் இல்லை. ஏன் தெரியுமா? அப்பா உயிரோடு இருக்கிறார். இயேசு மரண சாசனத்தை எழுதி அவர் மரித்தார். அதனால தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவர் எழுதினவர் உயிரோடு இல்லை. அவர் மரித்து உயிர் தெழுந்து அவர் இன்றைக்கு பூமியில் இல்லை. அவர் எங்க உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார்னா, இந்த பூமியில வாழ்வதற்கான எல்லா வாழ்வு ஆதாரத்தையும், பூமியில நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கு தேவையான சகல காரியத்தையும் பூமியில நீங்கள் அனுபவிப்பதற்காக மரண சாசனம், மரண வாக்கு மூலம், மரணத்தின் மூலமாக பத்திரத்தில் கையெழுத்திட்டு எல்லாம் செய்து முடித்து விட்டு அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே பரலோகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். நான் செய்து முடித்ததை எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறார்களா? ஆரோக்கியமாக வாழ்கிறார்களா? ஆசீர்வாதமாக வாழ்கிறார்களா? இதையெல்லாம் தானே கல்வாரி சிலுவையிலே மரித்து எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் ஒரு உயிர் பத்திரத்தை எழுதி நான் மரித்து உயிரோடு இன்றைக்கு நான் பரலோகத்திலே நான் இருக்கிறேனே. இன்னும் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழவில்லை, ஆரோக்கியத்தோடு வாழவில்லை, பண கஷ்டத்தோடு வாழுகிறார்கள், வேதனையோடு வாழுகிறார்கள், கண்ணீரோடு வாழுகிறார்கள், கவலையோடு வாழுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? இதுதான் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு சொல்லுது. ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு உங்க அப்பாவா இருந்து அவர் மரிக்கும் போது ஆசீர்வாத பத்திரத்தில் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து திரும்பவும் இந்த பூமியிலேயே அவர் வாழ்ந்திருந்தார்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை. ஆனால் அதனால தான் அவர் இந்த பூமியில இல்லை, பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில்
எந்த ஜனங்களுக்காக, எந்த பிள்ளைகளுக்காக அவர் மரித்து மரண சாசனம், மரண பத்திரத்தில் தம் பிள்ளைங்களுக்கு சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ அந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறார். நான் செஞ்சு முடிச்ச ஆசீர்வாதத்தெல்லாம் பிதாவே என் பிள்ளைங்களுக்கு நீங்க நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு அவர் பரிந்து பேசுறார். உங்களுக்காக மூத்த அண்ணனாக, மணவாளனாக, நண்பனாக பரிந்து பேசுறார். இதெல்லாம் தானே என் பிள்ளைங்களுக்காக கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சனே, ரத்தம் சிந்தினே, சரீரத்தை பிக்க கொடுத்தனே, இன்னும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவில்லையே, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும், சுகமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், ஐஸ்வர்யமா வாழணும், சமாதானமா வாழணும், நீதிமானா வாழணும், பரிசுத்தவானா வாழணும், தேவ ராஜ்யத்துல வல்லமையான பாத்திரமா இருக்கணுமே. இதையெல்லாம் நான் மரண பத்திரத்துல, உயில் பத்திரத்துல கையெழுத்து போட்டு முடிச்சிட்டேனே, நான் கொடுத்தது ஒன்றையும் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்கலையே. தோட்டத்தை கட்டின தோட்டக்காரன் ஓம இருக்குதானே எத்தனை பேருக்கு தெரியும்? தோட்டத்தை உருவாக்கி சூப்பரா கனி கொடுக்கிற அந்த தோட்டத்தை உருவாக்கி ஒரு வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டான். கனி காலத்தில் போய் கனியை வாங்கிட்டு வாடான்னா கொடுக்க மாட்டேன்றான். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில எல்லா கனிகளையும், கனினா என்னங்க, சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டாரு. பார்க்குறாரு மரம் மட்டும்தான் இருக்கு, ஆசீர்வாதன்ற கனி இல்லை, ஆரோக்கியன்ற கனி இல்லை, சமாதானம் என்ற கனி இல்லை, நிம்மதி என்ற கனி இல்லை, பொருளாதாரம் என்ற கனி இல்லை, வெற்றி என்ற கனி இல்லை, ஞானம் என்கிற கனி இல்லை, பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, சாபம் இருக்குது. ஐயோ நான் சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சேன், ஏன் எதுவும் என் பிள்ளைங்க கிட்ட இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஆவியான ஒரு வேதனையோட உங்களை பார்க்கிறார். உயிர்த்தெழுந்தன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தானே. இன்னொரு வசனத்தையும் நான் காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஃபர்ஸ்ட் உயிரோடு எழுப்பி முதல்ல உங்களுக்கு அனுப்புனாராம். ஆமென். எதுக்கு அனுப்புனாரு? முதலாவது நீங்க உங்க பைபிள்ல கோடு போடணும், ரவுண்டு போடணும், கலர் அடிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க கலர் அடிக்க வேண்டிய, ரவுண்டு போட, கோடு போட வேண்டிய இடம் என்னன்னா முதலாவது. முதலாவது யாருக்குங்க நீங்க செய்வீங்க? சம்பளம் வாங்கினோன்னு முதல்ல யாருக்குங்க பண்ணுவீங்க? பிள்ளைங்களுக்கு, சொந்த குடும்பத்துக்கு இல்லையா? ஃபாரினுக்கு போறீங்க, இந்தியாவுக்கு வரும்போது முதல்ல யாருக்கு என்ன வாங்குவீங்க? தம் பிள்ளைங்களுக்கு. என்ன ஆசீர்வாதம் வந்த உடனே முதல்ல என்ன யாருக்கு வரும்? என் குடும்பத்துக்கு. பிதா இயேசுவை உயிரோடு எழுப்புன உடனே அவர் எண்ணத்துல வந்தது முதலாவது உங்களுக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். முதலாவது உங்களிடத்திற்கு. எத்தனை பேர் புரியுது? ஆமென். முதலாவது உங்களிடத்திற்கு அவர் அனுப்புனார்னா நீங்க அவ்வளவு முக்கியமானவர்கள். ஆமென். எஸ். எதுக்கு முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்புனாரு? எதுக்கு? அடுத்தது நீங்க யோசிக்கணும்ல, எதுக்கு? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. நீங்க குறிக்கணும்னா ரெண்டாவது என்ன வார்த்தை? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. இயேசுவை எழுப்புனதே உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பினார். மரிப்பதற்கும் உயிரோடு எழுப்பினதற்கும் நோக்கம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க இதயத்தை திறக்கிறீங்க? நான் சொல்ற இந்த வார்த்தை உங்க மனசுல எழுதக்கூடாது, உங்க இதயத்துல எழுதணும். உங்களுடைய ஆழ் மனதுல சப்கான்சியஸ் மைண்ட்ல எழுதுங்க. நீங்க கை தட்டினது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம்.
ஆனா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுல தெரியுமா? இப்ப சொன்ன இந்த சத்தியத்தை உங்க ஆழ் மனதுல நீங்க எழுதி வைங்க. ஆமென். ஆமென். மறக்க முடியாத ஒரு சத்தியமா உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க இதயத்துல பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சு வைங்க. இந்த சத்தியம் உங்க வாழ்க்கையை மாத்தும். ஆமென். இந்த காலை வேளையில நீ எந்த சர்ச்சில் வேணா உட்கார்ந்துருக்கலாம். இங்க உட்கார்ந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ வாழ்வதற்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் இயேசு புதிய உடன்படிக்கை என்கிற பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இது போதும் தானே? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ரெண்டாவது பாயிண்ட், செகண்ட் என்ன அப்படின்னா, ஏன் உயிர்த்தெழுதல்? ஏன் உயிர்த்தெழுதல் அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குதத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இங்க என்ன போட்டிருக்குதுன்னா, வேதத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள், வேதத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசுவை குறிச்சு தீர்க்க தரிசனமா சொன்னாங்களாம். அவர் பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார்னு சொன்னாங்களாம். அந்த சொல்லப்பட்ட எல்லா வாக்குதத்தங்களும், எல்லா தீர்க்க தரிசனங்களும், எல்லா எழுத்துகளும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வேதத்திலே எழுதப்பட்ட ஒரு எழுத்து ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னாரே. ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஜீவன் உள்ளது என்று நிரூபித்து காண்பிப்பதற்காக உனக்காக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது போலியான வாக்குறுதிகள் அல்ல, அது உண்மையானது. நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று அவர் உறுதிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? இதுக்கு தாங்க இப்படி ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ் போட்டேன். ஆமென். ஆமென். ஆமா, இதுக்கு தாங்க புதுசு போடுறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் வசனங்களும் முழுமையா நிறைவேற்றப்பட்ட இடம் எங்கன்னா உயிர்த்தெழுதல் மூலமாக தான். ஆமென். ஆமென். அப்போ நீங்க இங்கதான் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள்ல எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அவ்வளவு வார்த்தைகளையும் அவர் உயிர்த்தெழுதலின் மூலமா நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இதனால எனக்கும் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் என்ன கனெக்ஷனு, என் வாழ்க்கைக்கும் இதுக்கும் என்ன பொருத்தம்? இதுதானே முக்கியம், இதுதானே முக்கியம். இது கனெக்ஷன் இல்லைன்னா இந்த வேதம் மத புத்தகம், சடங்காச்சாரியமா இருக்கும். வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையோட பொருந்தல. அது என் வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல, மாம்ச காரியத்துல, எல்லா விதத்திலையும் அது என்னோட சேர்ந்து கோ பார்ட்னரா அது வேலை செய்யலைன்னா வேதம் மதம். இன்னும் நான் நியாயப்பிரமாணத்தை தான் பின்பற்றுகிறேன் என்பதனுடைய அர்த்தம். ஆனா அதுதானே இல்லை. இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் உயிர்த்தெழுதல்ல நிறைவேற்றி முடிக்கப்பட்டதுக்கும் உன் வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆசீர்வாதம் நிச்சயம். கையை தட்டி ஹalleluya. Thank you Jesus. Thank you. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. இந்த
இந்த சபை அதுதாங்க சொல்லும். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் உன் ஆசீர்வாதத்துக்கும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் உண்டுன்னு சொல்லும். ஆமென். 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 எங்கெல்லாம் இயேசுவை குறித்து போடப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. அந்த வார்த்தையில எல்லாம் உங்க வாழ்க்கை இருக்குது. ஆமென். இப்ப ரெண்டாவது, உங்க மனசுக்குள்ள, உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இதயம் அப்படின்றத யோகாவுலையும் தியான வல்லுநர்கள் சொல்றது எதை தெரியுமா சொல்றாங்க? இந்த ஹார்ட்டை சொல்லல. இந்த ஹார்ட்டுக்கு ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? ரத்தத்தை மட்டும் சுத்திகரிக்கிறது. அவ்வளவுதான். இது டம்மி பீஸ் இந்த ஹார்ட். உங்க இதயம் எது தெரியுங்களா? உங்களுடைய ஆழ் மனது இருக்கு பாருங்க, அதுதான் இதயம்னு சொல்றாங்க. ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? உயிருக்காக போராடும் போது அப்படியே கண் கலங்குது, பாசம் வருதுல, இதெல்லாம் அந்த ஆழ் மனசுல உங்களுக்கு அறியாம நிறைய விஷயங்களை உள்ள நம்பி வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கையில இருந்து அந்த ஃபீலிங்ஸ் வருது. புரியுதுங்களா? இதுதான் ஹார்ட்ன்றாங்க. ஆழ் மனசுல நீங்க வைக்கணும். உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துல இயேசுவை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் முற்றிலுமாய் நிறைவேற்றப்பட்டதுதான் உயிர்த்தெழுதல். இயேசுவை குறித்து எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதே போல என் வாழ்க்கையிலும் எல்லாம் எனக்காக நிறைவேற்றப்பட்டு முடிச்சிருச்சு. எப்படி உன் வாழ்க்கையில எல்லாம் நிறைவேற்றப்பட்டு முடிச்சிருச்சுன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்துட்டார்ல, அதனால என் வாழ்க்கையில எல்லாம் நிறைவேற்றப்பட்டு முடிஞ்சிருச்சு. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றப்பட்டு முடிஞ்சிருச்சு. எல்லாம் எனக்கு ஏற்கனவே செய்து முடிந்த ஆயிற்று. எஸ், ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு இது நல்லா புரிஞ்சுச்சு? எங்கெல்லாம் ஜீசஸை குறித்து வேதம் சொல்லுதோ அங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்க. நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கண்ணாடி எங்கன்னா, பைபிள்ல எங்கெல்லாம் இயேசுவை குறித்து போட்டிருக்குதோ அந்த கண்ணாடியில பாருங்க, அங்க நீங்க இருக்கிறீங்க. அப்ப இயேசு யூத ராஜ சிங்கம், நீங்க என்னது? பல்லிக்கு பயப்படுற அசிங்கம் இல்ல. பல்லிக்கு பார்த்து ஓ, ஒரு விளையாட்டு பல்லி தூக்கி போட்டா போனோம் பா அப்படின்னுவாங்கல்ல. ஆனா அந்த யூத ராஜ சிங்கம்ன்ற அந்த வசனத்தை பார்க்கும்போது இது நான் தான். அந்த கண்ணாடியை பார்க்கும்போது இது நான் தான் சிங்கம் சொல்லும். பிரச்சனைகள், போராட்டங்கள், மனிதர்கள் சொல்லுவாங்க நீ கோலை, நீ பயந்தாங்குலின்னுவாங்க. அந்த வசனத்தை பார்த்து நீ சொல்லணும், நான் யூதராஜ சிங்கம், என் அப்பாவுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுது, என் அப்பாவுடைய வாரிசு டிஎன்ஏ எனக்குள்ள இருக்குது, நான் யூதராஜ சிங்கம். ஆமென். ஆமென். இயேசுவை குறித்து பைபிள்ல எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்க. இதை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க இன்னையில இருந்து? ஆமென். ஆமென். என்ன உயிர்த்தெழுதல் சொல்லுதுன்னா, அவருடைய மரணம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்ததான். அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்தின் மூலமாக எதையெல்லாம் உங்களுக்கு அவர் செய்தாரோ, அவருடைய உயிர்த்தெழுதல் அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விளைய செய்கிறது. ஆமென். ஒரு விதைய மண்ணுக்குள்ள போடுறீங்க, விதை சாகுது. விதை மண்ணுக்குள்ள இருந்து வெளியே துளிர்க்குது, உயிர் தழுது. இயேசு மரித்ததும் உயிர் தழுந்ததும் உனக்காக தான். உன் வாழ்க்கையில இயேசு மரித்தது உனக்குள்ள ஆசீர்வாதம் என்ற விதையை உனக்குள்ள போட்டுட்டாரு. உன் குடும்பத்துல போட்டுட்டாரு, உன் பொருளாதாரத்துல போட்டுட்டாரு, உன் ஆரோக்கிய காரியத்துல போட்டுட்டாரு, உன்னுடைய தொழில போட்டுட்டாரு, உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துல போட்டுட்டாரு. அவர் உயிர் தழுறாரு, எல்லாம் உயிர் தழுது. உன் பொருளாதார ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கப்படுது. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஒரே ஒரு பலனை தான் ஆண்டவர்ட்ட கேட்கிறேன். அவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு, நல்லா நிற்கிறதற்கு, கத்துவதற்கு பலன் போதும், அவ்வளவுதான். ஆமென். அந்த பலனை வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். ஆமென். ஆமென். மூன்றாவது ஏன் உயிர்த்தெழுந்தார்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தது, அந்த உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் என்ன? ஏன் உயிர்த்தெழுதல் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனை நீதிமானாக்க முடியலையா. நியாயப்பிரமாணம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. பாருங்க, இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், நியாயப்பிரமாணத்தை எந்த ஒரு மனிதனாலும் நிறைவேற்ற முடியவில்லை, அது விடுதலையாக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த உலகம் இருக்கிறதுனால உலகத்துல வாழ்ற ஒட்டுமொத்த மனிதனுடைய பிரதிநிதியா இயேசு ஒருவராக நியாயப்பிரமாணத்தின் முன்பதாக நிற்கிறார். நம்ம எல்லாராலையும் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. அப்போ யாராலே முடியல, கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்காகவும் நான் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பலன், இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார். அதனால ஒருவராலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை இயேசு மட்டும்தான் நிறைவேற்றினார் என்றால் அவர் எதற்காக நிறைவேற்றினார்? என்னால மட்டும்தான் முடியும். பாருங்கடா, இந்த உலகத்துல இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்களே, நீங்க பந்தா காட்டுறீங்களே, உங்களால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுதா அப்படின்ற பெருமைக்காக இல்ல. என் பிள்ளைங்களால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல, அப்பாவா இருந்து உங்களால முடியாதது உங்களுக்காக நான் செய்யறேன். ஆமென். யாருக்கு நியாயப்பிரமாணம் வேணும்? யாருக்குங்க நியாயப்பிரமாணம் வேணும்? நீதிமானா வாழ்றவங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமா? பாவத்துல வாழ்றவங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமா? பாவத்தில் இருக்கிறவங்க தான் நிறைவேற்றணும். பாவம் செய்யறவங்க தான் நம்ம நீதிமான ஆகணும். அப்ப நியாயப்பிரமாணத்தினால பாவம் செய்யறவங்க தான் நீதிமான ஆகிறதுக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற பலி செலுத்தணும், கிரியைகள் செய்யணும், ஓடி உழைக்கணும். நீதிமானியா உழைக்கணும்? அவர் தான் பாவம் செய்யலையே. இயேசு பாவம் செய்யாதவர், நீதிமான். அவர் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்? அவர் பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்காக எனக்காக வந்த கையை தட்டுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, பெருமைக்காக இல்ல, நம்மளால என்ன, இதுல இருந்து நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? உன்னால என்னென்னலாம் முடியலன்னு நீ நினைக்கிறியோ அதையெல்லாம் அப்பா ஏசப்பா நான் இருக்கிறேன், ஆவியானவர் நான் இருக்கிறேன், உனக்கு பிதா நான் இருக்கிறேன், நான் செஞ்சு முடிச்சிடுறேன். உன்னால முடிஞ்சதை செய்ய, முடியாததை விட்டு நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் கரை சேர்த்துறேன். கரை சேர்த்திடுவா, கலங்காதே, திகையாதே. அல்லேலூயா. அவர் கரை சேர்த்துருவாரு. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத நமக்காக அவர் நிறைவேற்றி நம்மை எல்லாம் நீதிமானாக மாற்றினார். நம்மை பரிசுத்தவானாய் மாற்றினார். உயிர்த்தெழுதலுடைய நோக்கம் மூணாவது என்னன்னா, நியாயப்பிரமாணம் க்ளோஸ். என்னங்க க்ளோஸ்? நியாயப்பிரமாணம் க்ளோஸ். ஒரு காலத்துல அது என்ன சிறைச்சாலைப்பா? அது அந்தமான். அந்தமான் சிறைச்சாலைனாலே எல்லாருக்கும் பயம். இன்னைக்கு அந்தமான் சிறை என்னவா இருக்குது? டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. காரணம் ஏன் அப்படி ஆணுச்சு? ஒரு காலத்துல பயந்த பயம் இன்னைக்கு சுற்றுலாவுக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு போறாங்களே. ஒருத்தன் அந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சான் வெளியே. ஒருவனும் தப்பிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான பயத்தை உண்டாக்குகிற ஒரு சிறைச்சாலையை கட்டினாங்க. அந்தமான் கொடிய தண்டனைன்னா அவன் அந்தமான்ல கொண்டு போய் போட்டுட்டான், அவன் அவ்வளவுதான், இனிமே வாழ்நாள் ஃபுல்லா அவனுக்கு நரகம் தான் அப்படின்னு ஒரு படத்தை உலகத்துக்கு காமிச்சாங்க. ஆனா அந்த அந்தமான் ஜெயிலுக்கு போய் ஒரு கைதி அந்த
அவ்வளவு கொடூரமான இடத்துல இருந்து தப்பிச்சான் பாருங்க. அப்ப கவர்மெண்ட் சொன்னுச்சு, இத்தனை கோடியை செலவு பண்ணி நம்ம கவர்மெண்ட் நடத்துறோம், மக்களை இவ்வளவு பயமுறுத்துறோம், ஒருத்தன் தப்பிச்சிட்டானா இனிமே எதுக்கு அது ஜெயிலு, அத்திக்கு போடுங்கடான்ருச்சு. இப்ப எல்லாரும் உள்ள போய் சுத்தி வேடிக்கை பாக்குறாங்க அந்த மாதிரி ஜெயில. நம்ம சுதந்திர தந்தைகள்லாம் இருந்த இடம் இன்னைக்கு திறந்து விட்டாச்சு, சுத்தி பாக்குற ஜாலியா என்ஜாய் பண்ற பிளேஸ் ஆயிடுச்சு. இப்படிதாங்க இயேசு உங்களை எதெல்லாம் பயமுறுத்துச்சோ என்ஜாய் பண்ற பிளேஸா மாத்திட்டாரு. சந்தோஷமா இருக்கலாம். நீ உன்னை பயமுறுத்தின காரியம் எல்லாம் ஏசப்பா அழிச்சிட்டாரு. பாவத்தை பார்த்து பயப்படாத, வியாதியை பார்த்து பயப்படாத, தோல்வியை பார்த்து பயப்படாத. ஜெயித்த இயேசு உனக்குள்ள இருக்கிறா. நீ யாரையும் பார்த்து தலையை கீழே குனியாத, தலை நிமிர்ந்து நில்லு. உனக்குள்ள இயேசு இருக்கிறா. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது உயிர்த்தெழுதல், அதுதான் காட்டுது. நியாயப்பிரமாணம் க்ளோஸ். பயமுறுத்தினது என்ஜாய் பண்ற பிளே கிரவுண்ட் ஆயிருச்சு, விளையாட்டு கிரவுண்ட் ஆயிருச்சு. ஆமென் ஆமென். ஆமா, ஒரு காலத்துல சென்னையில தியேட்டரா இருந்ததெல்லாம் சர்ச்சா மாறிடுச்சு. அல்லேலூயா ஆமென். ஆமா, ஆண்டவர் அப்படி மாத்துறவர். அதே போல நியாயப்பிரமாணத்தை கிருபையின் ஸ்தலமா மாத்திட்டாரு, கிருபையும் சத்தியமும். ஆமென். ஆமா, அப்படியே மகிழ்ச்சி நிறைந்ததாக அன்பின் உடன்படிக்கையா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. எப்ப வேணா என்ஜாய் பண்ற ஒரு இடமா மாத்திட்டாரு. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் மட்டும் கொஞ்சம் ஓடாம இருக்கணும்னு நான் டைமுக்கிட்ட நான் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். உயிர்த்தெழுதல் ஏன் ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுதல் யாராவது சொல்ல முடியுமா? உயிர்த்தெழுதல் ஏன்னு? நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இந்த சர்ச்சுக்காக தான் உயிர்த்தெழுதல். ஆமென். ஆனா இந்த கட்டடம் இல்ல, உங்களுக்காக தான் உயிர்த்தெழுந்தார். ஆமென். நீங்க யாரு? ஆலயம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நீங்கள். ஆமென். உங்களுக்காக தான் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தனாலதான் நீங்க ஆலயமா மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டுல பாவத்துக்காக பலி செலுத்தப்பட்டது முடிக்கப்பட்டுருச்சா? இன்னைக்கும் பலி செலுத்துறாங்களா கிறிஸ்தவங்க? என்னங்க நிறுத்தியாச்சுங்க. ஏன் நிறுத்தினாங்க? இயேசுவே பலி ஆயிட்டாரு. ஆமென். இந்த விஷயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரியுது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இது உள்ள இருந்து நமக்கு என்ன ஒரு செய்தியை இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்குது? பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் எத்தனை முறை பாவம் செய்யறானோ அத்தனை முறையும் அவன் ஒரு ஜீவனை, ஒரு மிருகத்தை பலி செலுத்த வேண்டும், இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம எத்தனை முறை ஒரு நாளைக்கு தப்பு செய்யறோம், அத்தனை முறையும் நம்ம ஒரு ஜீவனை பலி செலுத்தணும் தானே? ஆனா செலுத்தலையே. இயேசு ஒரே பலியாக ஆயிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசுக்கு இருக்கிற ஸ்பெஷல், இயேசுனுடைய ரத்தத்துக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, ஆட்டுக்குட்டிக்கு அந்த ரத்தம் இல்லாத ஒரு தன்மை என்னன்னா, ஆட்டுக்குட்டி ரத்தம் எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் நீ செத்துதான் ஆகணும். ஒவ்வொரு ஆடும் நீ செத்துக்கிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய சிறப்பு என்னன்னா, எத்தனை தவறுகள் நாம் விட்டாலும் அத்தனை தவறுகளையும் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே மரணம், ஒரே உயிர்த்தெழுதல் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. கைகளை தட்டி கண்டிப்பா இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு கழுவி ஊத்துவாங்க யூடியூப்ல. எத்தனை முறை வேணா நீ தப்பு செய்யலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கும். ஆமா, நான் சத்தியம் தான் சொல்றேன். அப்படி இத்தனை முறை நாம் செய்த தவறுகளை இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் ஆக்க முடியாதுன்னா இயேசுவனுடைய பலி நிறுத்தி இருக்க கூடாது. ஏன் நிறுத்துச்சு? ஆனா யோசிக்கிறீங்களாண்ணா நான் சொல்றத? எத்தனை பேருங்க நான் இப்ப நான் சொன்னது கவனிச்சிங்க? ஆமென்.
அம்மா கவனிச்சிங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிக்க தோணுதா நான் சொல்றது? அநேக தவறுகள், ஒரு நாளில நிறைய தப்பு செய்யறோம், பாவம் பண்றோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய பலி, அந்த பலியை நிறுத்தி இருக்க கூடாதே. ஏன் நிறுத்துச்சு? அப்ப நிறுத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பிழைகள் விட்டாலும் இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்குவதற்கு அதுக்கு விசேஷித்த வல்லமை உண்டு. ஆமென். உன் பாவத்துக்கு எந்த விசேஷமும் இல்ல, உன் பாவத்துக்கு எந்த பவரும் இல்ல. உன்னுடைய பிழைகள், உன்னுடைய தவறுகள் எதுவுமே ஒரு மேட்ரே கிடையாது. அதை விட பெஸ்டான மேட்ரு ஒண்ணு உலகத்துல இருக்குது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம், இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல். அது உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான பாவங்கள், ஒரு நொடியில 10 கோடி பாவங்கள் வந்தாலும் அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிற ரத்தம், உயிர்த்தெழுதல். ஆமென். இது சிறப்பான சுவிசேஷமா? இது அற்புதமான சுவிசேஷமா? இது போலியான சுவிசேஷமா? நீங்க சொல்லுங்க. இது நீங்க போலின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கே மயக்க பிடிக்கல, நான் விட்டுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்க அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. புரியுதுங்க? நான் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுது அம்மா, உங்களுக்கு புரியுதாம்மா? இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மேன்மை பாராட்டுகிறதுல தான் ரொம்ப கவனமா இருக்குது. கிறிஸ்தவன் எதை மேன்மை பாராட்டணும்? இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை, இயேசுவின் மரணத்துக்கு இருக்கிற வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு இருக்கிற வல்லமை. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவத்தால பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல? அவன் எவனை பார்த்தாலும் பாஸ்டருங்க, இவன் பாவம் பண்ணிட்டு இதெல்லாம் சர்ச்சில் உட்காந்துருக்கா, இதெல்லாம் வந்திருக்கா, இதுக்கெல்லாம் திருவிருந்து கொடுக்கணுமா, இதெல்லாம் அதை பண்ணணுமா, அப்படி இப்படியே வாய் வச்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு சபை இன்னும் மீட்கப்படலை, வல்லமையாகலை. என்ன செஞ்சானாடா, அவனோட நானே தப்பு செஞ்சிருக்கிறேன், என்னையே நீதிமான ஆக்கியிருக்குது. இந்த உலகத்துல எவன்டா நீதிமானே? நம்ம இந்த உலகத்துல ஒருத்தனை நீதிமான ஆகவே முடியாதுன்னு தானே நீதிமான மறிச்சிருக்கிறாரு. அதனால தானே அவர் எனக்குள்ளே வாசம் பண்றாரு. இயேசு மட்டும் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க நீதிமானா, பரிசுத்தவானா? அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம நீதிமானு, அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் பரிசுத்தவானு, அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள். இதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனுஷனுக்கு ஒரு தாழ்மை வேணும், தெரியுமா உங்களுக்கு? பெருமை. நான் பைபிள் படிக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணேன், பெருமை. அதனாலதான் அவன் சின்ன பாவத்தை கூட ஊதி பெருசாக்குவான். அவன் அந்தரங்கத்துல செய்யற பாவம் ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷனுக்கு பெருமை. தாழ்மை இருக்கிறவங்க பாவத்தை மேன்மை பாராட்ட மாட்டாங்க. இந்த மனிதனுக்காக, இந்த இடத்துல இந்த மனிதனுக்குள்ள பெருகிற பாவத்துக்காக அந்த மனிதனுக்குள்ள கிருபை எவ்வளவாய் பெருகுகிறது. ஏன் தெரியுமா? பாவம் செய்கிற மனுஷனுக்குள்ள கிருபை பெருகுதுன்னா அந்த மனிதன் தேவ சாயல். மகிழ்வாங்க, இவர் பாவம் செய்யறாரு, ஆனா இவர் உலகம் கேவலமா பார்க்குது, ஆனா ஆண்டவர் இவருக்கு கிருபை கொடுக்கிறாரு. அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இவன் இவ்வளவு தப்பு பண்றானே, இவன் சாகணுமே, ஏன் இவன் மேல அன்பு செலுத்துறீங்க? ஏன் கிருபையை கொடுக்குறீங்க? இவனை ஏன் வாழ வைக்கிறீங்க? இவனுக்கு ஏன் ஓடி ஓடி நீங்க ரத்தம் சிந்துனீங்க? ஜீசஸ் சொல்றாரு, பக்கத்துல நிக்கிறாரு, என்னையும் இவனையும் பாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், என்னை கண்டவன் மகியை கண்டவன்றாரு. நானும் மகி ஒண்ணுதான், என் சாயல், என் புள்ள, என் ரத்தம் ஓடுது, என் சரீரத்தினுடைய காயங்கள் உள்ள இருக்குது, நான் வாசம் பண்றேன், என்னுடைய ஆலயம் திருத்துவ தேவனுடைய சாயல். அதனாலதான் இந்த சரீரத்துல வேணா பிசாசு பாவத்தை போட்டிருக்கலாம், ஆனா இந்த சரீரம் என்னுடைய சரீரம், என்னுடைய ஆலயம், இவன் என்னுடைய பிள்ளை, பாவி அல்ல, இவன் என்னுடைய பிள்ளை. ஆதாமனுடைய
பாவத்தின் கிரியைகள் வேணா இந்த சரீரத்துல இருக்கலாம், ஆனால் இது என்னுடைய சரீரம், நான் வாசம் பண்ணுகிற ஆலயம். அதனாலதான் இந்த சரீரத்துல நான் பாவத்தை பார்க்கல. இந்த பாவம் எவ்வளவு வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள என் கிருபையை, அளவில்லாமல் பூரண கிருபையை நான் பொழிந்தருளுகிறேன். அந்த பூரண கிருபை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட 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 இவர் நாளடைவில் எவ்வளவோ அநியாய அக்கிரமம் பண்ணிட்டோம், இந்த கிருபை என்னை விட்டு போகலையேன்னு இவர் ஒரு காலத்துல கிருபையில ஊழ்ந்துருவார். இனிமே என்ன இருக்குது ஆண்டவரே, உங்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருன்னு ஊழ்ந்துருவார். அன்பு காட்டி நீதிமானாக்குகிற ஆண்டவர், அவருடைய அன்பின் ரத்தம். ஓ, கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒரு நியாயப்பிரமாண பாஸ்டருடைய செய்தி கேட்டோம்ல, அவர் வாயில் இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு, இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற அந்த வார்த்தை, இயேசு சிலுவையில மரித்தார் என்ற அந்த வார்த்தைக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தைக்கு உலகத்துல எந்த வார்த்தையும் நிகரே ஆகாதுன்றாரு. அவருக்கே தெரியாம சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். என்ன மீனிங் இவ்வளவாய்? இவ்வளவாய்னா என்னங்க? இவ்வளவு நம்ம மனுஷ மைண்டு ஒரு இவ்வளவு சோறு கூட, ஒரு இவ்வளவு கூட, ஒரு இவ்வளவு கொஞ்சம் தீத்தூள் கூட, கொஞ்சம் சக்கரை கூட பக்கத்து வீட்டில், அது இல்லை. இவ்வளவாய்னா அன்லிமிட்டெட் லவ். ஆமென். அந்த அன்பு கடல்ல விழுந்தா அவன் சொக்கி மயங்கிருவான். ஆனா அன்பு கடல்ல, இயேசுன்ற அன்பு கடல்ல, கல்வாரி கருணை கடல்ல ஒரு மனுஷன் விழுந்தான்னா அவன் அன்புல மயங்கி சொக்கிருவான. ஒரு வேசி தெல்லிலால், அந்த வேசி மடியில சிம்சோன் படுத்து அவன் மயங்கிட்டானே. ஆனா அந்த தெல்லிலால் வேசி மடியில படுத்து அவன் மயங்கி தன் பவர் அந்தரங்கத்தெல்லாம் சொல்லிட்டான. அப்ப பாவத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்களானே. நான் சொல்றேன், இயேசுன்ற அந்த அப்பா, என் புருஷன், என் மணவாளனுடைய மடியில, அந்த அன்பின் மடியில நான் படுத்து நான் சொக்குனேன்னா என் வாழ்க்கையில எந்த பாவ ரகசியமும் இருக்காது. எல்லாம் விட்ட சொல்லிடுவேன். என்ன எல்லாம் ஒரு நீதிமான ஆக்கிடுவாரு, என்ன சரி செஞ்சிருவாரு, பூரண பரிசுத்தமான மாத்திடுவாரு. அண்ணன் புரியுதா? அண்ணன் புரிஞ்சிருச்சா? அண்ணன் ஆமென். அக்கா, அண்ணா, இதுக்கு மேல என்னால அவருடைய அன்பை சொல்ல தெரியல. யாராவது இதுக்கு மேல சொல்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இந்த சபை பிறந்ததுன்னு அவருடைய உயிர் தழுதல். ஆமென். உங்க பர்த்டேவெல்லாம் நீங்க மாத்தணுங்க. உங்க பர்த்டே என்னைக்கு தெரியுமா? இன்னைக்கு தாங்க. ஆமென். உங்க பர்த்டே இன்னைக்கு தாங்க. நான் அதனால தான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். என் பிறந்த நாள், நான் பிறந்த சபை பிறந்துச்சு. சபை கட்டடம் இல்லைங்க, நீங்க தாங்க. ஆமா, இந்த சர்ச்சில் இருந்துட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது, நான் தான் சர்ச்சு அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஆமென். நீ டாஸ்மார்க்குள்ள போனாலும் நீ சர்ச்சு தான், புகை விட்டாலும் நீ சர்ச்சு தான். உள்ள ஒருத்தர் குஃபு குஃபு குஃபுன்னு இருப்பாரு, அவரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. தண்ணி உள்ள போன உடனே நீ ரெண்டாவது இல்ல, உள்ள இருக்கிறவரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. சொன்னல புது இது பெரிய வெள்ளிக்கிழமை வலிக்குது தான், காயத்தோடு கட்டி பிடிக்கிறாரு வந்து. ஆமென். வலிச்சாலும் புள்ள அடிச்சிட்டானா, ஒரு கதை சொன்னல, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கெல்லாம். புள்ள அடிச்சிட்டானா தெரியும், விளையாட்டுக்கு அப்பாவும் பிள்ளையும் விளையாடும் போது புள்ள அடிச்சு அந்த கம்பி மூஞ்சில் அடிச்சிருச்சான், வலிக்குது. ஓ, விளையாடினா, நான் அப்பா கூட விளையாடுனது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அப்பா மூஞ்சில காயம் வந்துருச்சு, வலியை தாங்க முடியல, அதான் மூஞ்ச பிடிச்சிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, கதறாரு அப்படின்னு புள்ள பார்க்குறான். ஸ்டன் ஆயிட்டான், என்னமோ ஆயிடுச்சுன்னு. அவர் ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூஞ்ச வலியை தாங்க முடியாம இருக்கிறாரு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரான். என்ன ஆச்சுப்பா, என்ன ஆச்சுப்பா அப்படின்றான். அவர் இன்னும் வலி தாங்க முடியாம இருக்கிறார்ல, அவனுக்கு குற்ற உணர்வு கோபமா மாறுது.
இன்னும் ஆச்சுப்பா, இன்னும் ஆச்சு, காட்டு காட்டுன்றான். அப்பா தன் வலியை பார்க்கலாம், தன் மகனுக்கு காயம் மகனால எனக்கு காயம் வந்துருச்சுன்றது அவனுக்கு குற்ற உணர்வு வந்து அது 2வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, கோபமா மாறிடுச்சு. அவனுக்கு குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது, என் மகன் அல்லவா, அவனுக்கு குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது, இதன் மூலமா அவனுக்கு கோபமும் வரக்கூடாது, ஆதங்கம் வருது, ஆதங்கமும் வரக்கூடாதுன்னு வலியை அனுபவிச்சுட்டு முகத்துல இருந்து கையை எடுத்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா, ஏன்பாப்பா அழுத, ஏன்பா மூஞ்ச பிடிச்சிக்கிட்ட, எங்கப்பா ஆச்சு, என்ன ஆச்சுப்பான்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் வலி இல்லைப்பா, சும்மா உக்காந்தப்பா. இன்னைக்கும் நம்ம செய்கிற தப்பு விடும் போது, பாவம் பண்ணும் போதெல்லாம் அவருக்கு வலிக்குது. என்னப்பா அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி வலியோட நம்ம கட்டி அரவணைக்கிறார். ஆமென். வலியோட அரவணைக்கிறார். நீ நானும் அடிச்ச அடி நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென், ஆமென். அதனால தொடர்ந்து நம்ம அவரை அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அப்போ ஏன் உயிர்த்தெழுதல்னா, சபை இன்னைக்கு தான் உருவானுச்சு, இன்னைக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார். ஆமென். உயிர்த்தெழுந்து இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள ஆவியானவர் உள்ள ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள் இணைக்கப்பட்ட நித்திய மகிமையின் ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென், ஆமென். மோசே ஊழியத்தை குறித்து பைபிள் என்னங்க சொல்லுது? படிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயினுடைய ஊழியம் பைபிள் என்ன சொல்லுது? அழிந்து போகிற, ஒழிந்து போகிற நியாயப்பிரமாணத்தை இன்னும் பிடிச்சிருக்கிற உங்களுக்கு சொல்றேன், நியாயப்பிரமாண ஊழியத்தை குறித்து வேதம் புதிய ஏற்பாடு சொல்லுது. மோசே செஞ்ச ஊழியம், பழைய ஏற்பாட்டில் செஞ்ச ஒவ்வொரு ஊழியங்களும் ஒழிந்து போகிற ஊழியம். ஒழிந்து அப்படின்னா எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதாமா? ஒழிந்து, அழிந்து. அந்த பழைய ஏற்பாட்டில் செஞ்ச ஊழியம்லாம் ஒளிஞ்சு போகிற ஊழியம், அழிஞ்சு போகிற ஊழியமே. இவ்வளவு மகிமை இருக்கும்னா, இவ்வளவு அற்புத அடையாளம் நடக்கும்னா, புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எவ்வளவு மகிமையாக இருக்கும். அந்த ஊழியம் சரீரம் தான், உனக்குள்ள ஆவியானவர் ஊழியம் செய்கிறார். எனக்குள்ள இப்போ ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன், எனக்குள்ள ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன், இது உங்க உள்ளத்துல பதிய வைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம், கர்த்தருக்காக நீ என்ன ஊழியம் செஞ்ச, என்ன பண்ணன, ஊழியம் செஞ்சியா, இந்த வாரம் ஊழியம் செஞ்சியா, அப்படி பண்ணியா, இப்படி பண்ணியான்னு இல்ல. புதிய உடன்படிக்கையின் ஊழியம், உயிர்த்தெழுதலின் ஊழியம் என்ன தெரியுமா? உன் சரீரத்தையே ஆவியான ஒரு ஊழியம் செய்ய முதல்ல நீ விட்டு கொடுக்கணும். உனக்கு ஊழியம் செய்ய விரும்புறார் முதல்ல. உனக்குள்ள பழைய ஏற்பாடு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல 3 இடம் இருந்துச்சு. ஆவி, ஆத்மா, சரீரம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 இடங்களுக்கும் போய் ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டிலையும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 அவயங்கள் நமக்கு இருக்கிறது. நமக்குள்ளே ஆவியானவர் சென்று நம்ம சரீரத்திலே, நம்முடைய ஆவியிலே, நம்ம ஆத்துமாவிலே அவர் முதலாவது ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நீ ஊழியம் செய்யறது அடுத்தது இருக்கட்டும், நான் ஊழியம் செய்யறது அடுத்து இருக்கட்டும். உனக்குள்ள ஊழியம் செய்ய ஆவியானவருக்கு உன்னை விட்டு கொடுன்னு சொல்லல. உனக்குள்ள நீதான் ஆலயம், உனக்குள்ள வந்து அவங்க வாசம் பண்ணி உனக்கு அவர்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். இயேசு உனக்குள்ள இருக்கிறது, உனக்கு அவர் ஊழியம் செய்யறாரு, உனக்கு அவர் போதனை பண்றாரு. அவர் பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் செய்யப்பட்டது என்னங்க? அப்பம் எடுத்துட்டு வந்து வச்சாங்களே, அந்த அப்பம் தேவனுடைய வார்த்தை. உனக்குள்ளே அவர் தினமும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாரு. தினமும் விளக்கு எரியறதுக்கு எரிய வச்சுக்கிட்டே இருந்தாங்களே, உனக்குள்ளே ஆவியனுடைய அபிஷேகம் தினமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உள்ள உனக்குள்ளே பலியை கொண்டு வந்தாங்களே, என்ன? உனக்குள்ளே எப்பொழுதும் ஆவியானவர் உனக்குள்ளே அவர் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு உன் பாடியை ஒப்புக்கொடு, உன் ஆவியை ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? மகிமையான ஊழியம் என்பது உன் சரீரம் தான். பிசாசு என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க?
நீ இன்னைக்கு ஊழியம் செஞ்சியா? நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? நீ இன்னைக்கு பைபிள் படிச்சியா? இது பாரம்பரியம். ஆமா, ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கல, ஜெபம் பண்ணல. இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறான்? இப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குள்ளே நீ போயிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னைக்கு நீ தான் தேவனுடைய ஆலயம், உன் சரீரம் தான் ஊழியம், உன் சரீரத்துல தான் இயேசு ஊழியம் பண்ண விரும்புறாரு, உன் சரீரத்துக்குள்ள தான் ஆவியானவர் ஊழியம் செய்ய விரும்புறாரு. அதை நீ அறிஞ்சுக்கிட்டினாதான் பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு டேஞ்சர். நீ வெளியே போய் ஊழியம் செய்யற வரைக்கும் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீ என்ன வேணா தப்பு செஞ்சுக்க, பொறாமை வச்சுக்க, போட்டி வச்சுக்க, கசப்பு வச்சுக்க, எந்த என்ன வேணா வச்சுக்க, நீ வெளியே போய் ஊழியம் செய்ய, அற்புதம் நடக்காது, அடையாளம் நடக்காது, ஆத்துமா ரட்சிக்கப்படாது, ஊழியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஆனா நீ எங்கேயும் போகாம உன் சரீரத்தை ஆவியானவரும் இயேசுவும் பிதாவும் ஊழியம் செய்ய நீ ஒப்பு கொடுக்கும் போது, உன்னை பார்க்கும் போதே நீ ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்று பார்த்து தானாகவே தேவனை தேடி வருவார்கள். நீதான் ஆலயம். இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு கருத்து வருது. ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு இன்னொரு தாட்டு. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க ஊழியத்துக்கு போறீங்கல்ல, ஆனா உங்களுக்கு தெரியாமலே நீங்க தினந்தோறும் ஊழியத்துக்கு போறீங்க. ஆமென். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களுக்கு தெரியாமலே நீங்க தினந்தோறும் ஊழியத்துக்கு போறீங்க. தினமும் பக்கத்துல இருக்கிற கடைக்கு மளிகை ஜாமான் வாங்க போறீங்களா? ஒரு தேவனுடைய ஆலயம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு ஜாமான் வாங்குது. மார்க்கெட்டுக்கு போகுது, ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்குது, முட்டையை வாங்குது, காய்கறியை வாங்குது, ட்ரெஸ் வாங்குது, எண்ணெயை வாங்குது, பெட்ரோலை வாங்குது. அது எத்தனை இடத்துல போய் மனிதர்களை சந்திக்குது, எத்தனை இடத்துல மனிதர்களை சந்திக்குது. இன்னொரு இயேசுவை அறியாத ஒரு மனிதனை சந்திக்கும் போது என்னுடைய சரீரத்தில் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் ஊழியம் செய்வார்களானால் நான் பெட்ரோல் போடுற இடத்துல இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் வல்லமை அவனை நிச்சயமா அவனை தொடும். ஆமென். தோளில் கிடந்தால் ஜெயமே, மார்பில் சாய்ந்தால் சுகமே. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பிசாசு சபை தெரிஞ்சுக்க கூடாது, சபை தெரிஞ்சுக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதான் ஊழியம். ஊழியம் யாரு? நாம் தான். ஊழியக்காரன் யாரு? நீதான் ஊழியக்காரன். ஆமென். ஊழியம் யாரு? நீதான் ஊழியம். ஆமென். ஆலயம் யாரு? நீதான். ஆமென். நீ ஊழியம் செய்யல, உனக்கு ஊழியம் செய்ய 3 பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, வாத்தியார் என்ன செய்யறாரு? பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறாங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. காலேஜ் போறாங்க, என்ன பண்றாங்க? பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறாங்க. அப்போ தினந்தோறும் உங்களுக்குள்ளேயே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்யறாங்க. அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறீங்க? அன்பின் நிமித்தமா கூலியை பெற்றுக்கொள்ளாமல் பிள்ளைகளை குளிப்பாட்டுறீங்க, சாப்பாடு ஊட்டுறீங்க, துணி துவைக்கிறீங்க, எல்லாமே படுக்கையை போடுறீங்க, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. அது ஊழியம். இன்னைக்கு அப்பா அம்மாவா அண்ணனா உங்களுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கூலி இல்லாம ஊழியம் செய்யறாங்க. உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக ஊழியம் செய்யறாங்க. உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு, நீதிமானாய் மாற்றுவதற்கு, மறுரூபமாக்குவதற்கு, மகிமையான வல்லமை உனக்குள்ளிருந்து வெளியரங்கமாகுவதற்கு உனக்குள்ளே மகிமையான ஊழியங்களை செய்கிறார்கள். இதுதான் உயிர்த்தெழுதல் என்பது புதிய சிருஷ்டி. உயிர்த்தெழுதல் என்னங்க? உங்களை புது சிருஷ்டியா மாத்துது, நியூ கிரியேஷன். ஏதேன் தோட்டத்துல தேவன் மனுஷனை படைச்சாரு, அந்த மனுஷன் கரப்டட் ஆயிட்டான். கல்வாரி சிலுவையில திரும்பவும் தன்னுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பிற்கவும் கிழிக்கவும் சிந்தவும் ஒப்பு கொடுத்து
கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் உங்களையும் என்னையும் புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நீ இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீ நம்பினா, நான் இயேசுவின் ஆலயம் சொன்னீனா, உனக்குள்ள பழைய பாவம் உணர்வுகள் எது இருந்தாலும் எல்லாம் செத்து போச்சு. ஆமென். செத்து போச்சு. ஆமென். ஒன்று உங்களை சேதப்படுத்த. பாவத்துக்கு வல்லமை இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப இல்ல. உங்க ஆழ் மனதில் வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, பாவத்துக்கு இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழாததுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பாவத்துக்கு வல்லமை இருந்துச்சு. இப்ப அந்த பாவத்துக்கு வல்லமை இல்ல. மரணத்தின் கூர், மரணத்தின் கூர் இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக அந்த கூர் என்ன ஆயிடுச்சு? மழுங்கி போச்சு. அந்த கூறு உடைஞ்சு போச்சு. பிசாசு இப்ப அந்த பாவத்தை கொண்டு வந்து உன்னை எந்த சேதமும் பண்ணவே முடியாது. நீங்க சொல்லுங்க, என் அப்பாவுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் இந்த பாவத்தின் சக்தியெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சு. என் சரீரத்துல பாவ உணர்வுகள் வந்தாலும் வரலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பாவ சக்தி அழிஞ்சு போச்சு. அது எல்லாவற்றுக்கும் மேலாக கிருபையின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எனக்குள் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.